வாங்க லாஷத். நான் வந்து இப்போ என்ன கேம் ஆட போகிறேன்னா ஃப்ரீ ஃபயர். இப்போ ஃப்ரீ ஃபயரில் என்ன மேட்ச் ஆட போகிறேன்னா சிஎஸ் ரேங்க்டு மேட்ச் போட்டாச்சு. என்னென்ன ரவுண்ட்லாம் வரப்போகுது, நம்ம வின் பண்ணுவோமா வின் பண்ண மாட்டோமான்னு தெரியல. போன வாட்டி ஒரு வீடியோ எடுத்தேன் ஃபஸ்ட்டு, அந்த வீடியோவே என்னதுன்னு தெரியல, ரெக்கார்டே ஆகல. எது ஒரே ஒரு பாயிண்ட் தான் லாஸ்ட்டாக நான் போயிட்டு வரேன், அது மட்டும் தான் ரெக்கார்ட் ஆச்சு. சரி இந்தியாவே இது என்னன்னு தெரியல, சவுண்டு பட் 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 பண்ணி கேட்கறதுனால என் வாய்ஸ் அவ்வளோவா கேட்க மாட்டேங்குது. ரெக்கார்டிங்கில் கொடுக்குறதுனால இதுவும் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சவுண்ட் இப்போ நான் இது பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோவா கேட்காது. ரெக்கார்ட் பண்ணி போட்டாலும் நல்லா இருக்க மாட்டேங்குது. நான் மறந்துட்டேன் இது என்னென்னலாம் பேசுறதுன்னு. இங்கே இருக்கான் காத்திருந்து 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 ஏய் ஓசிக்கு வாங்கிறதுக்கு போகிறேன். ஆஹா எனக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஐடி வச்சுருந்தேன். அந்த ஐடி ஒரு அண்ணாது, அந்த ஐடி எங்கேயும் போயிடுச்சு. இப்போ வேற ஐடி நிறைய கலெக்ஷன் இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே, உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த கேம் பிடிக்குமோ மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, கமெண்ட் பண்ணுறேங்க. கமெண்ட்டில் வெக்காத ஆட்ரை தெரிவிக்க விட்டுருங்க. அப்போ தானே தெரியும் யார் யாருக்கா பிடிக்கணும். தயவு செய்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சமாச்சு. நான் ஏன் கொஞ்சம் திக்கி கொஞ்சம் நீட்டி பேசினா மீட் ஆகிட்டாங்க அவங்க பேசுங்க. அதை ஹெல்ப் பண்ணுறது என்ன வரவே வருது. அவங்க யார் யாருக்கா இன்னைக்கு சாட்டர்டே ஸ்கூல் லீவ்னா லீவ்னு போட்டுங்க. இந்த சவுண்டு வந்து இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டில் வந்து ஒரு மாதிரி கரன்னு கேட்குது. புல்லட் சவுண்டு கேட்குதா இல்லைனா இது அப்படியே அந்த மாதிரியா அதுவும் தெரியல. ஆனால் கரெக்டாக தான் பேசுகிறேன். நீங்கள் ஆஸ்தாண்டா அந்த டைட்டில் அவனை பார்க்காம போயிட்டுக்கிறான். நான் ஒரு ஆள் நீங்கள் பேண்ட்டை போட்டுக்கிட்டு தூக்கிக்கிட்டு போல ஆளுறாங்க. இப்போ நீங்கள் பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஐயோ உங்களுக்கு தளபதி பிடிக்குமா? அப்போ மஞ்சள் ஆட்டையோ ரெட் கலர் ஆட்டையோ கமெண்ட் பண்ணுறீங்க. ஏன் இந்த 2 கிஃப்ட் சொல்லலாம். இது கேட்கலாம் தமிழ கொடி நம்ம கொடி தமிழ கொடி தமிழ. நான் அவ்வளோவா பாடவே மாட்டேன், பண்ணலாம் எனக்கு பாட்டெலாம் அவ்வளோவா தெரியாது. ஏன்னா இப்போ நல்லா இருக்குது. ஆனால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் அப்போ எழுதி போடலான்னு போய் பார்க்கும்போது கரன்னு கரன்னு அப்படி இருக்குது. இந்த யூடியூபர்ஸ்லாம் எப்படியோ திறந்து போடுறாங்களோ தெரியல. கேமிங் யூடியூபர்ஸ்லாம் ஏன்னா அவங்க வேறு மெத்தடில் பண்ணுவாங்க. நம்ம அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு அதில் வாய்ஸ் வருது, அதில் வாய்ஸ் வர மாதிரி போட்டால்
ஏய் சஸ்தனா எனக்கு தான். ஒரே ஒரு ஆள் எங்கப்பா இருக்க? ஐயோ ஏய்ஸ், ஐயோ ஒரே ஒருத்தராச்சு தான் ஏய்ஸு. இப்போ பாருங்க கில், இந்த பாருங்க 6 கில்லா, ஃபஸ்ட்டு 3 கில் வச்சேன். ஒரே ஒருத்தர் 6 கில்லு. சரி ஏய்ஸ் ஒரே ஒருத்தர் வச்சுருந்தோன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறேன். எப்படி ஃபேஸ் கேம் வருதுன்னு தெரியல. ஃபேஸ் கேம் வந்துட்டா நல்லாயிருக்கும். கோகுல் Double takedown. இவங்க எல்லாரும் இந்த மாதிரி காஸ்டியூம் எடுத்துறாடுங்க. இந்த காஸ்டியூம் வந்து கையில் கச்சிட்டுனா அவ்வளோதான். அப்படியா வந்தோடனே இன்னும் ஒரே ஒருத்தர். One v one. எங்க இருக்கா அந்த பைத்தியம்? மேலே இருக்காதா? அழிச்சிட்டு இருக்கு நான் கம்நாட்டி. I hate you. Ayyo, match one opportunity closes a door, you can just bust that door back open. Med kit for everybody. இது ரொம்ப 8 நிமிஷத்துக்கிட்ட வந்துடுச்சு. இந்த வாட்டி தோத்துடுவோம். இந்த மேட்ச் ஜெயிச்சோன்னா அவ்வளோதான். காப்பாத்துடா கம்நாட்டி, காப்பாற்ற மாட்டேடா. உன் காப்பாற்ற தப்புனா போடலா. டேய் உனக்கு காப்பாற்றுனது ரொம்ப தப்பாக போயிடுச்சு. ஓகே இந்த வீடியோ எடிட் பண்ண போகிறேன். வெளியே ஓகே கைஸ், நான் உங்களை எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இதோட நான் கிளம்புறேன்.